அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தீபாவளி பரிசு தொகை. இந்த தீபாவளி பரிசு தொகை உங்களுக்கு எப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பெறுவர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா, எல்லோருடைய தரப்பிலிருந்தும் தீபாவளி பரிசு தொகையை குறித்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோவில் டைட்டில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லைங்களா? ஆமாங்க, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் NPHH, PHH, AYY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான், இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகையை வாங்குவதற்கு எந்த தேதியிலிருந்து இதற்கான டோக்கன்கள் கடையில் வழங்க போகிறாங்க, இதற்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த வகையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், அதாவது நமக்கு மொத்தமாக 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அதில் 3 வகையான ரேஷன் அட்டைக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு என்ன காரணத்தினால் இந்த பரிசு தொகை வழங்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தையும் பார்க்கலாம். சரிங்க, நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக இது அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தமிழக அரசுடைய சூப்பரான அருமையான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை எளிய மக்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் அனைத்துமே வழங்கப்படுகிறது உண்மை. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதன் மூலமாக உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. இதோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை திட்டமும் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. வரக்கூடிய நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக 11 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. ஸோ திமுகவுடைய கொள்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ வழக்கம் போல் பொங்கல் பரிசு தொகுப்புகள் அனைத்துமே வழங்கப்படுவது வழக்கம். பொங்கல் பரிசு அமௌண்ட்டும் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையை தீபாவளிக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடையும் செஞ்சுருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்லேயே பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான டோக்கன்கள் பார்த்திங்கன்னா எங்கே வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இல்லைன்னா மாவட்ட வாரியாக இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் இதற்கான டோக்கன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மக்களே, ரேஷன் கடையில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ 3 வகையான ரேஷன் அட்டை மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க மீதி எல்லாமே அட்ரஸ் ப்ரூஃப்காக வைத்திருக்கக்கூடிய 2 அட்டைகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உடனடியாக 5000 ரூபாயை பெற்றுக்கொள்ள டோக்கன்கள் அனைத்து ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.